கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி நீதிமொழிகளினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நான் இந்த ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே நிறைய பேருக்கு இது என்ன வசனம் தெரிந்திருக்கும் இல்லையா? நாம் அதிகமாக மனப்பாடம் செய்த ஒரு வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை எப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து கர்த்தரிடத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இல்லையா? நிறைய நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இந்த வசனத்தை கோட் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவரே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீரே, அதனால இதை நீர் செய்யும் என்று சொல்லலாம் நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது இந்த வசனங்களை குறிப்பிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க போகிறேன். சரியா? நம்ம நிறைய நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களினாலே சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு சோர்வே வரவில்லை என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சோர்வுகள் நிறைவேறுகிறதை தவிர அநேக நேரங்களிலே சரீர பிரகாரமாக நாம் சோர்ந்து போகக்கூடியவர்களாக, மனதளவிலே நாம் சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். நாம் என்னென்ன காரியங்கள் நடக்காத பொழுது, நாம் எதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருந்தோமோ அது கைகூடி வராத பொழுதெல்லாம் அநேக நேரங்களிலே நம்முடைய மனதிலே சோர்வுகள் ஏற்படுகிறது. நமக்கு தெரியும் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருப்பார் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட சில நேரங்களிலே இந்த சோர்வுடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையிலே வந்து நிற்கிறது. சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு நிறைய சம்பவங்கள் நேரிடலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம ரொம்பவும் மனமுடைந்து போகக்கூடியவர்களாக காணப்பட்டு விடுகிறோம். கர்த்தர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனாலும் இந்த ஒரு எண்ணம் வந்து சேருகிறது இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னா, நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் முதலாவதாக சொல்லக்கூடிய காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் சோதனையாக இருக்கட்டும் அல்லது கடினமான சூழலாக இருக்கட்டும், இது நிரந்தரம் அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை கர்த்தர் அங்கே நமக்கு பிரத்யட்சமாய் சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். சரியா? அவர் எல்லா விதமான சோதனைக்கும் ஒரு முடிவு காலத்தை வைத்திருக்கக்கூடியவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். நாம் சங்கீதம் 30 வாசிக்கும் பொழுது, என்னதான் நாம் இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தாலும் கூட காலையிலே நமக்கு மகிழ்ச்சி வந்தடையும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமான நிகழ்வுகளினாலே நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். நாம் சோர்ந்து போவதோ, நாம் பலவீனத்திலே இருப்பதோ அல்லது நாம் மிகவும் கஷ்டத்திலே கடினமான சூழலில் இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல என்பதை நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அதே போல கர்த்தர் எதிர்காலத்தினுடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன என்பது நமக்கு தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதை முன்கூட்டியே நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். So he knows the end story, right? அவருக்கு முடிவு என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நாளை தினம் நம்முடைய வாழ்க்கைக்காக என்ன வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆகையாலே சில நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய சூழல்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அந்த நாளைய வெற்றியினுடைய அடித்தளமாக இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆகையாலே இந்த சோதனைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நாம் இந்த நேரங்களிலே கர்த்தரை குறித்து குறை சொல்லாதபடிக்கு அவருடைய அந்த சார்பிலே, அவரை சார்ந்து நாம் இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழியை தேட வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரியா? மூன்றாவதாக, எப்பொழுதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதோ, சரியா, நம்பிக்கை இருக்கிறதோ, சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் இல்லையா? அது உலகத்திலே தான். ஆனால் நாம் யாரிடத்திலே நம்பிக்கை வைக்கிறோம் என்று ஒன்று இருக்கிறது இல்லவா? நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை யார் மீது? கர்த்தர் மீது. சோ கர்த்தரை பொறுத்த வரையிலே, கர்த்தர் என்று இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற பட்சத்திலே, நம்முடைய நம்பிக்கை அவரை சார்ந்து இருக்கிறது என்கிற பட்சத்திலே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் பர்த் பிளேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கான பிறப்பிடமாக இந்த நம்பிக்கை இருக்கிறது. சரியா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்கான பிறப்பிடமாக இந்த நம்பிக்கை இருக்கிறது. நாம் எபிரேயரிலே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக வார்த்தை வருகிறது, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற அந்த தேசத்திலே பரதேசியை போல அவன் அலைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய மனநிலைமை என்னவாக இருந்திருக்கும்?
கர்த்தர் எனக்கு எந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த தேசத்திலே நான் பரதேசியை போல அலைகிறேன். எனக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி ஒன்று இல்லை. நான் இங்கே எதுவும் சொந்தமற்றவனை போல நான் இங்கே அலைந்து திரிகிறேனே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கே என்கிற கேள்வி ஆபிரகாமுக்கு எழுந்திருக்குமோ? ஆனால் ஆபிரகாம் அதை வேறு ஒரு விதமாக பார்த்திருக்க கூடும். அது என்ன? நான் நடக்கிற இந்த தேசத்திலே, நான் எந்த வீதியிலே நான் பரதேசியாக நடக்கிறேனோ, நான் எந்த நாட்டிலே பரதேசியாக அலைகிறேனோ, இதெல்லாம் எனக்கு ஒரு நாளிலே சொந்தமாக போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்ததான அந்த நம்பிக்கையோடு கூட ஆச்சரியமாக அந்த இடத்தை பார்த்திருப்பார் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது நடைபெறாத சூழல் இருக்கும் இல்லையா? நாம் அதற்குள்ளாக தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த விஷயம் நமக்கு சொந்தமானதாக இல்லாதது போல தோன்றும். நாம் யோசிக்க வேண்டியது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் எங்கே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதற்கு பதிலாக இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார், அதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய எண்ணத்தை அப்படியாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக, God is too faithful to disappoint you. நம்மை கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. நம்மளுடைய நம்பிக்கை வீணாக்குகிறதற்கு கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல, அவர் தெய்வம். அவர் ஒரு வாக்கு செய்தார் என்று சொன்னால் அது மாறாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை எப்பொழுதும் மாறாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர், சத்தியம் செய்து கொடுத்தவர் யார்? கர்த்தராக இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவனாக அவர் இருக்கிறார் என்கிற பட்சத்திலே நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மீது இருக்கிறது என்கிற பட்சத்திலே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை நாம் முழு நிச்சயமாக நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அதை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடியவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஓகேவா? அடுத்ததாக, இந்த நாள் நமக்கு நன்றாக இல்லை என்று சொல்லி நாம் எண்ணுகிறதை விட அடுத்த நாளில் நமக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை இப்பொழுதே நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவது நலமாக இருக்கும். சரியா? நாம் ஆபிரகாமை குறித்து மறுபடியும் வாசிக்கும் பொழுது அவர் இதையெல்லாம் எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தான் சுதந்திரமாய் பெறப்போகிற அந்த தேசத்திலே அவன் பரதேசி போல திரிந்து பின்னாடி வரக்கூடிய எல்லா காரியமும் நினைத்து இப்பொழுது அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிப்போம். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், அதை எனக்கு செய்வார், அதை நான் நினைத்து இன்றைக்கு நான் புலம்பாதபடிக்கு அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிற எண்ணம் எப்பொழுது நம்மளுடைய மனதிலே வருகிறதோ, எப்பொழுது நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸ், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அதற்கு ஏற்ப மாறுகிறதோ அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடைபெறாதது போல தோன்றும், ஆனால் அது எப்பொழுதும் உண்மை அல்ல. கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை செய்வார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதெல்லாம் அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் தவறுகிறது போல தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்யும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இப்பொழுது இந்த காலகட்டம் நமக்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே இது எல்லாம் வெற்றிகரமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிப்பதற்கான அடித்தளம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது சோதனைகளிலிருந்து நாம் வெளியே வருகிறதற்கு கர்த்தர் முழு நிச்சயமாய் உதவி செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.